தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழர்கள் பெரும்பாலானோர் வாழுகின்ற ஒரு முக்கியமான பகுதி தமிழ்நாடு. இது தமிழ்நாடா தமிழகமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு முன்னாடி இது பரதகண்டம் என்று அழைக்கப்பட்டது. இன்னும் நிறைய பெயர்கள் இதற்கு முன்னுள்ள காலங்களில் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த விளக்கங்களை எல்லாம் தாண்டி திராவிடர்கள் யார், ஆரியர்கள் யார், இதெல்லாம் நிறைய ஆழமாக ஆராய்ச்சி செய்தவர் திருமதி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள். ஒரு வலிமையான ஜோதிடரும் கூட, நுட்பமான ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம். எழுத்தாளர், அதுவும் ஆராய்ச்சி எழுத்தாளர். அவங்க தான் இன்னும் நம்மளுடைய அரங்கத்திற்கு வருந்திருக்கிறாங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். மேடம், ஃபர்ஸ்ட்லேயே நம்ம தொடங்கிடுவோம். ஏன்னா சமகாலத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழகம், தமிழ்நாடு. நீங்கள் எதில் ஒத்து வரீங்க? விச் ஒன் இஸ் ரைட்? இதை ஆரம்பித்து வச்சவர் நம்முடைய ஆளுநர். நீங்கள் பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையுமே இருக்கும். சங்க நூலில் தமிழ்நாடுங்கிற வார்த்தையும் வருது, தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையும் வருது, சிலப்பதிகாரத்துலேயும் வருது உங்களுக்கு. ஸோ அப்போ எந்த கான்டெக்ஸ்டில் எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தா தான் நமக்கு உண்மையாக அதனுடைய எதனால் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கிறதா, இந்த இடத்துல தான் தமிழகம் உபயோகப்படுத்தணும், இந்த இடத்துல தான் தமிழ்நாடு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கான்னு தெரிய வரும். அதற்கு முன்னாடி இத்தனை நாளாக இதை பற்றி நம்ம யோசித்ததே கிடையாது. இப்போ மட்டும் ஏன் திடீர்னு இது வருதுன்னா ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு. இப்போ ஏன் அவர் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறப்ப நான் அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கிறேன். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவோட வேணும்ட்டே சொல்லணுங்கிற மாதிரி, இந்த கவர்மெண்ட்டு மேலே ஏதோ குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிற மாதிரி சொல்கிறதாக எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு பியூராக ஒரு ஆராய்ச்சியாளர்ன்ற ஒரு சைக்காலஜி வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வேறு மொழி பேசுபவர். அந்த வேறு மொழி பேசுபவர் நம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியை நான் கற்றுக்கொள்வேன், தமிழில் தான் பேசுவேன், நேற்றுக்கு தமிழையும் பேசியிருக்கார் அவர். அது மாதிரி நீங்களும் ஒரு வேறு மொழியை கற்றுக்கொள்கிறப்ப நீங்கள் எப்படி போவீங்க? முதல்ல எந்த ஒரு வார்த்தை, இப்போ நானே ஆராய்ச்சியில் சமஸ்கிருதம் முக்கால்வாசி நிறைய இடத்துல படிக்க வேண்டியிருக்கோம், அதை இன்டர்பிரேட் பண்ண வேண்டியிருக்கோம். பிற மொழிகளுக்கு தெலுங்கு, கன்னடம் வார்த்தைகள்லாம் நான் உபயோகப்படுத்த வேண்டியிருக்கோம். ஏன்னா அதை அந்த இடத்த பற்றி இது பண்ணுறப்ப என்ன இருக்குன்னு அவங்களோட மொழியில் போய் நான் ஆராய்வேன், அந்த வேர்டை பிரித்து பார்த்து அப்படின்னு. இப்போ இவரும் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு ஏதோ ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆளுநருக்கு. அவர்கிட்ட படிக்கிறப்ப சரி தமிழகம், தமிழகம்னா என்ன அர்த்தம், இப்போ தமிழ்நாடுன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அவருக்கு தோணும். தமிழகம் இல்லைங்களா, அவங்க கேட்பாங்க தமிழ். ஏன்னா முதல்ல நீங்கள் அந்த லாங்குவேஜை படிக்கிறீங்க, அந்த ஒரு மொழியை நீங்கள் படிக்கிறப்ப அதில் வர வார்த்தைகள் நீங்கள் அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுட்டா தான் அந்த வார்த்தை மனசில் நிற்கும். புதுமொழி நமக்கு ஆமாம். அப்போ தமிழ் அகம், தமிழை தன் அகத்தே கொண்டது தமிழகம். அப்போ அங்கே தமிழ்னு சொல்கிறது என்ன? மொழி. அந்த தமிழ் மொழியை தன் அகத்தே கொண்டது தான் தமிழகம். இப்போ தமிழ்நாடு என்றால் என்னன்னு அவர் கண்டிப்பாக அவர் ஆசிரியரை கேட்டிருப்பார். இப்போ தமிழ் ஒன்று, நாடு ஒன்று. தமிழ் அப்படின்னா அந்த இடத்துல தமிழ் மொழியை சொல்லுதா, யாரை சொல்கிறது? ஏன்னா உடனே நாடுன்னு வருது. அப்போ நாடுக்கு என்ன அர்த்தம் கேட்டிருப்பாரா இல்லையா? நாடுங்கிறது அவருக்கு புதிய ஒரு வார்த்தை. அதுக்கு உங்களுக்கு எங்கே உங்களுக்கு அதனுடைய டெஃபினிஷன் கிடைக்கிறது? திருக்குறளில் தான் கிடைக்கிறது. நாடுன்னு ஒரு கம்ப்ளீட் அதிகாரம் இருக்குது. அதில் முதல் குறளை என்ன சொல்கிறது தெரியுங்களா? எங்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறதோ, விளைச்சலை கொடுப்பது, அறிஞர்கள் இருப்பது, செல்வத்தை கொடுப்பது, அது நாடு. நீங்கள் அந்த 10 குறளையும் தயவு செஞ்சு எடுத்து படித்து பாருங்க. எந்த இடத்துலையும் மொழி பேசுபவர்களை பற்றியே வராது. எல்லா இடத்துலையும் இங்கே எங்கெல்லாம் உனக்கு செல்வச் செழிப்பு இருக்கிறதோ அது நாடு. வெளியிடத்திலிருந்து வந்த மக்களுக்கும் செல்வத்தை கொடுக்கும்படி இருந்து அந்த அரசனுக்கு அதற்கு ஏற்றாற்போல செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பது நாடு. வெளியிலேருந்து வந்தவங்களே உள்ள போய் ஏற்றுக்கிறேன், அவங்க தமிழ் பேசணும்னு அவசியம் இல்லை, வரவேற்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே யார் வேணா வரலாம். யார் வந்தாலும் அவங்க எல்லாரும் வாழணும், அறிஞர்கள் வாழணும், அங்கே விளைச்சல் இருக்கணும், செல்வம் இருக்கணும். இதுதான் அங்கே முழுக்க 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 கொடுத்துருப்பான். அப்போ அதனால தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறப்ப அவருக்கு அந்த கேள்வி வருது. நானே வேறொரு இப்போ துளுநாடு, துளுநாடு என்றால் என்ன, நான் போய் எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவங்க துளு பேசுகிறவங்க, ஏன்னா நாடுன்னா இதான் அர்த்தம். யார் வேணாலும் இருக்கலாம், அங்கே யாரும் வசிக்கத்தக்க அளவில் இருக்கிறது தான் நாடு. எங்கே வசிக்க வேண்டுமோ வசிக்கப்படி இருக்கிறது தான் நாடுன்னு ஆறுது. அப்போ அது துளுங்கிற பேச்சு மொழியினால ஏன் வரப்போகுது?
யார் வேணாலும் அங்கே இருக்கலாமே, அந்த நம்மளுக்கு கேள்வி வருது. அதனால் இவர் தமிழ்நாடுன்னு பார்க்குறப்ப தமிழகம்னா உங்களுக்கு தமிழ் பெருமை இருக்கிறது, நாங்கள் தமிழ் மொழியில் நாங்கள் அவ்வளோ எங்களுக்கு தொன்மையானது நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்கன்னா அந்த தமிழை நான் அகத்தை கொண்டவன் தான் நீங்கள் வந்து தமிழகத்தை வைத்துக்கொள்வீர்கள். தமிழ்நாடுன்னா நாடு என்பது எல்லாரையும் கொண்டது, அங்கே தமிழுக்கு வெறும் அடைமொழி. அது துளு நாடாக இருக்கலாம், கன்னட நாடாக இருக்கலாம், தெலுங்கு நாடாக இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு சிறப்பு செவை சொல் கிடையாதே. அந்த எண்ணம் வந்து அந்த மொழி படிக்கிறப்ப முதலாக மொழி படிக்கிறப்ப தோணும். நமக்கு தோணலைன்னா நம்ம பரப்புலேருந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்துட்டோம், நம்ம உடனடியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். வெளியிலேருந்து வரவங்களுக்கு அது தோண்டுமா தோணாதா? அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சங்க நூல்கள்லாம் தமிழகம்ங்கிற வேர்டு அந்த வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மொழியை வச்சு தான் வருதுங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் தமிழகம் அப்படிங்கிறத சொல்றாங்க? அதாவது வந்து 168 புறநானூறு வையக வரப்பில் தமிழகம் கேட்ப அப்படின்னு ஒரு வேர்டு வருது. அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறமும் அந்த பரிசில் பெற வருகின்ற பாணர்கள் அவர்களுடைய சென்னா புரண்டு அப்படி வயண்டு போயிடுமா, அப்படி பாடுவாங்களாம். எதை பாடுவார்கள்? தமிழில் பாடுவார்கள். ஸோ வையக வரப்புனா எல்லை. இப்போ வையகம்னா உலகத்தின் எல்லையில் உள்ள தமிழகத்தில் அந்த தங்களுடைய சென்னாவை புரட்டி பாடி பரிசில் வாங்குபவர்கள்னாக்கா அந்த வையகம்ன்றது இப்போ இந்த இடத்துல பாரத தேசமாக இருக்கணும். பாரத தேசத்தின் எல்லையில் இருக்கின்ற தமிழகத்தில் இருப்பவர்கள் தான் இந்த தமிழ் சொல்லை கேட்க முடியும். இதை போய் அவர் வந்து வேற ஒரு நாட்டில் ஒரு கன்னட நாட்டிலையோ இல்லை வேற ஒரு காஷ்மீரத்திலையோ போய் அவர் பாடி வந்து அவங்க கிட்ட பரிசில் பெற முடியாது. தமிழில் போய் பாடி தமிழ் அகத்தில் தான் பேச முடியும். அது வந்து புறநானூரில் உங்களுக்கு ஒரு செய்யுள் வருது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் ஒரு இதே வார்த்தை வருது, வையக வரப்பில் இமிழ்கடல் வரப்பில் தமிழை வந்து முழுதும் அறிந்து படித்துன்னு வருது. இதே மாதிரி இமிழ் கடலால் சூழப்பட்ட அந்த இந்த உலகத்தின் அதான் இங்கே பாரத நாடு, கடலால் சூழப்பட்ட பாரத நாட்டோட வரைப்பு ஒரு எல்லையில் இருக்கின்ற இந்த தமிழகத்தில் தமிழ் அறிந்து அப்படின்னு தமிழ்ன்ற ஒரு வார்த்தைக்கு அங்கே அப்படிதான் உங்களுக்கு வருது. நீங்கள் தமிழகம் எங்கெங்கெல்லாம் கோடிட்டு சொல்லப்படுதுன்னு சொல்றீங்க, தமிழ்நாடு பல இடத்துல கோடிட்டு சொல்லப்பட்டிருக்கே. இல்லை, அது பிற்காலம். நான் சொல்றது முற்காலம். நான் சொல்றது சங்க நூல்ல விஷயம் தெரிஞ்சு பாடினாங்க. அது அனாவசியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார்கள். எந்த இடத்தில் எந்த சொல்லை சரியான சொல்லை உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா, அதுவும் பாடல்ல ஒழுங்கா உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி தான் உபயோகப்படுத்திருக்காங்க. தமிழ்நாடு உபயோகப்படுத்துங்கள் வேணான்னு சொல்ல, இமிழ்கடல் வேலி தமிழ்நாடு அப்படின்னு உங்களுக்கு சிலப்பதிகாரத்துலேயும் ஒரு லைன் வருது படிச்சிங்களா, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்கிறப்ப இட் குட் பி எனி நாடு. நாடுன்னா எல்லாமே அது தமிழை பொறுத்து தான் வருகிறதுன்னு தமிழ் ஒரு அடைமொழி. அது நீங்கள் வேணால் தமிழ் பேசலாம், இங்கே பல மொழி பேசுகிறவங்களும் உட்காந்துருப்பாங்க. உங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க தமிழில் கொச்சை தமிழ் அப்புறம் நல்ல தமிழ் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்களே தவிர அவங்க வந்து அந்த இடத்துல அந்த நாடு தமிழை பொறுத்து தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே தமிழ் அகம்னா தமிழ் மொழியை தன்னகத்தே கொண்டதால் இது தமிழகம். அதில் வந்து மணிமேகலையில் ஒரு லைன் வருதுங்க, ஜம்புத்தீவில் தமிழகம் அப்படின்னு ஒரு லைன் வரும். அப்போனா நீங்கள் ஜம்புத்தீவுங்கிறது என்னன்னு பார்த்தா, அன்றைக்கு இந்த பாரதம் தேசம் முழுக்கைக்குமே உங்களுக்கு ஜம்புத்தீவு என்ற பேர் உண்டு. அங்கே இருக்கிற தமிழகம்னு வந்து சொல்கிறது அந்த ஜம்புத்தீவில் வெவ்வேறு மொழிகள் 18 மொழி இருக்குது. நம்ம இந்தியாவில் நம்ம சொல்கிறோம் பாரதத்தில் செப்பு மொழி 18 உடையாள். அந்த 18 மொழிகளில் ஒரு மொழியான இந்த தமிழை தன்னகத்தே கொண்ட இடம், அதனால் தமிழகம். இதனால நான் ரெண்டுமே நீங்கள் வந்து உபயோகப்படுத்துங்க வேணான்னு சொல்லலை. அந்த இடத்தில் ஆளுநருக்கு அந்த ஒரு கேள்வி வந்தது என்றால் அவரிடத்தில் யாராக இருந்தாலும் வேற்றுமொழி பேசுபவர் தமிழ் மொழியை முதலாக கற்றுக்கொள்ளணும்னு வந்த இடத்துல தமிழகத்துக்கு என்ன அர்த்தம் ஆசிரியரை கேட்டிருப்பார், தமிழ்நாட்டுக்கு என்ன அர்த்தம். அப்போது நாடுன்னா உனக்கு திருவள்ளுவர் தான், நீங்கள் அந்த குறள் அந்த அதிகாரத்தை எடுத்து படிங்க. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு மொழிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாடுன்னா எல்லாரையும் வாழ வைக்கிற இடம், யாராக இருந்தாலும் சரி. அங்கே வந்து தண்ணி இருக்கணும், விளைச்சல் இருக்கணும், செல்வம் இருக்கணும், அப்போ தான் அங்கே நாடாக இருக்க முடியல, அது காடாக இருக்கும் ஆச்சுங்களா. அதில் வந்து தமிழாகவும் இருக்க தமிழ்நாடாக இருக்கலாம், ஆந்திர நாடாக யார் வேணா இருக்கலாம். ஆனால் நீ தமிழை தன்னகத்தை கொண்டுன்னு வர சமயத்தில் தமிழ் பேசுபவர்களே இல்லை தமிழ் மொழி இங்கே தான் வருது. இதில் இன்னொரு இதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்புறம் நான் தான் 51வது பாடல்னு நினைக்கிறேன். அது வந்து கூடகாரத்து துஞ்சிய ஒரு வழுதி அப்படின்ற ஒரு பாண்டியன், அவனை பற்றி ஐயூர் கிழார் பாடுறார். அதில் முதல் வார்த்தை என்ன வரும், தன் தமிழ் பொது என்றால் இவன் பொறுக்க மாட்டான். அதாவது தன் தமிழ் குளுமையான அந்த தமிழ் மொழியானது
எல்லாருக்கும் பொதுவானது என்றால் இந்த பாண்டிய அரசன் பொறுத்து கொள்ள மாட்டான், அது என்னுடையது, நீங்கள் யார் அது வந்து சொந்தம் கொண்டாடுவது அப்படின்னு அவன் யாரை கேட்பான்னா சேர சோழர்களை கேட்பான். அவங்களாமும் நம்ம சேர சோழர்களும் தமிழர்கள் நம்ம சொல்கிறோம், நீ வந்து எனக்கு போதும் எங்களுக்கும் தமிழ் தான் சொன்னான்னா சண்டைக்கு போயிடுவான். அந்த சண்டையில் போய் எப்படின்னா ஒரே நாள் ஒரு ஈசல் பூச்சி விட்டல் பூச்சி காலையில் பிறந்து நைட்டு இரவுக்குள்ளே 24 மணி நேரத்தில் செத்து போயிடும். அந்த மாதிரி உடனே போய் அழிச்சிருவான். அதனால் அவங்க வந்து ஐயோ இவங்ககிட்டேருந்து பழிச்சா போகிறோம் கொள்க அப்படின்னு சொல்லி என்ன வேணால் திரை செலுத்துகிறேன், எங்களை ஆளை விடு, நான் ஒன்றும் சொல்லலைன்மா. அப்போ அவனுக்கு எவ்வளோ பொசசிவ்னஸ் இருக்குது. அப்போ ஏன் பாண்டியனுக்கு மட்டும் அந்த பொசசிவ்னஸ் வந்தது? ஏன்னா அவன் தமிழ் வளர்த்தவன், அவன்தான் தமிழ் சங்கத்தை ஆரம்பித்து வளர்த்தவனுக்கு தமிழ் என்னுடையது. அந்த பொசசிவ்னஸ் இருக்கிற பாண்டியன் இருந்த நாடு. இப்போ அடுத்த வார்த்தை நான் என்ன சொல்ல நீங்களே கெஸ் பண்ணலாம், சொல்லுங்க. என்ன கேட்பேன் இல்ல அவர்களுக்கு இருந்த அந்த நான் சொல்ல விரும்புது அவர்களுக்கு இருந்த அந்த தமிழ் உணர்வு அவங்க இந்த காம்படிஷனுக்குள்ள வரல. தமிழை நெருக்கமாக உள்ளத்தோடு நெருக்கமாக வச்சுக்கணும்னு நினைத்து கொண்டார்கள். அதை உரிமை சார்ந்த விஷயமாங்கிறது ஒரு 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 சேலஞ்சா இப்போ மாறிட்டு இருக்கு. அவங்களுக்கு தான் உரிமைன்னு சொன்னதில்லை, இப்போ உரிமை சார்ந்ததில்லை, அவங்களுக்கு தான் உரிமை. பட் அதை விட்டுட்டு இன்னைக்கு திராவிடம் தானே நீங்க சொல்றீங்க. அதுலயே ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. திராவிடமா தமிழா? ஆமா, தமிழ் தான் என்னுடைய உரிமைன்னு சொன்னா எல்லாருமே சல்யூட் அப்படின்வோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, உங்களுடைய பாண்டியனுடைய வழிவம்சத்தை நீங்கள் வந்து காப்பாற்றிக் கொண்டு வருகிறீர்கள். அன்றைக்கு தமிழை காப்பாற்றினார்கள். திராவிடம்னா என்ன மேம்? அது தமிழ் சாராத ஒரு அது முதல்ல அது வந்து தமிழ் வார்த்தையா கேட்குறேன். இல்லை, தமிழில் எங்கேயாவது அந்த வார்த்தை வந்திருக்கா? நான் தமிழ்னு சொல்றது சங்கத்தமிழ் தான். 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது தான் கொஞ்சம் கூட எந்த விதமான கலப்படமும் இல்லாத அரசியல் கலப்பில்லாத தமிழா இருந்தது. அப்போ இருந்ததா? கிடையாது. அப்போ எப்படி அது நீங்கள் தமிழ்னு சொல்ல முடியும்? அது சொன்னவன் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவன் ஒருத்தன் சொன்னான், கால்டுவெல் வந்து. அதுவும் 5 வார்த்தைகளை வச்சுட்டு சொன்னான். அது கொடுத்தவர் யாருன்னாக்கா ஒரு பார்ப்பனர் சொன்னதை வச்சு அவன் சொன்னவன். அதை போய் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தரவுகள் கொடுக்கணும்னா தரவுகளே கிடையாதுங்க. தமிழ் தான் திராவிடம்னு சொல்கிறதுக்கு தரவுகள் கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து திராவிடம் சொல்லிக்கிறீங்க? முதல்ல திராவிடம்னா என்ன மேம்? என்ன அது? இது இப்போ திராவிட மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் சமூக நீதி அப்படிங்கிறாங்க. அது இவங்க கண்டுபிடிச்சதுங்க. இவங்க புதுசாக டிக்ஷனரி எழுதுறாங்கங்க. இது வந்து காமன் அது கிடையாது. கிடையாது. சமூக நீதினா திராவிடம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல அது சொல்லுங்க. இப்போ நம்ம ஏதாவது சொல்கிறோம்னாக்கா, இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, தன் பொழில் இது தன் தமிழ் பொது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தெரியும். தன்னுனா குளுமையான தமிழ், பொதுவானது, எல்லாருக்கும் பொது, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கணும். திராவிடத்துக்கு என்ன மாதிரி சமூக நீதினு நல்ல அர்த்தம் இருக்கா? திரானாக்கா திரு ஆர் திரா அப்படிங்கிற சமஸ்கிருத வேர்ச்சொல்லிலிருந்து வருதுங்க. அதாவது திராணா, திராவதி அப்படின்றது அது வேர்டு மாறும். எக்ஸாக்டாக வந்து திராவிடம்ங்கிற வேர்டு வந்து முதல்லலாம் கிடையாது. முன்னாடி எல்லாம் திராவிட நாடு அப்படின்னு சொல்லுகிற போது கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இது போன்ற பகுதிகளை உள்ளடக்கி கேரளாவை கூட சொல்லலைங்க. பஞ்ச திராவிடம்ங்கிற வார்த்தை வருது. அதாவது இது வந்து பஞ்ச திராவிடம், பஞ்ச கவுடம் அப்படின்னு வந்து பார்ப்பனர்கள் வசித்த இடத்தை சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல்ல உங்களுக்கு வந்தது 10ஆம் நூற்றாண்டு அல்லது 11ஆம் நூற்றாண்டில் காஷ்மீரத்தில் இருந்த கல்ஹனர் என்னும் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதின ராஜதரங்கணி. இப்போ கூட நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு கிடைக்கும். ராஜதரங்கணிங்கிற புக்கில் தான் அவர் எழுதுகிறாரு. அப்போ வந்து பார்ப்பனர்கள் விந்தியமலைக்கு வடக்கே இருந்தவர்கள் 5 இடங்களில் இருந்தார்கள். அவர்களுக்கு கவுடர்கள்னு பேர். இன்றைக்கி நீங்கள் சொல்கிற கவுடா, கவுண்டா, கோடா எல்லாரும் அங்கேருந்து தான் வந்தவங்க. அதில் எல்லாருமே, அதில் பார்ப்பனர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த இப்போ கோடாங்கிற பேர் அங்கே உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா, ஒரு சத்தீஸ்கர் அந்த பக்கம்லாம் இருக்காங்க. உங்களுக்கு இங்கே வந்து சிறுபான்மைப்படையோட பாடப்படுகின்ற தலைவன் பேர் வந்து நல்லிய கோடன் அப்படிங்கிறது தான். ஸோ அங்கேருந்து நீங்கள் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ அந்த கோடன் அந்த இடத்துல தான் பார்ப்பனர்களும் இருந்தாங்கன்றாங்க. ஸோ கவுடாவை பொறுத்த மட்டும் விந்தியமலைக்கு வடக்கே இருந்த அந்த 5 பகுதிகளில் சாரஸ்வதம், மைதிலி, உத்கலா, இந்த மாதிரி கன்யகுப்ஜா, இந்த இடங்களெல்லாம் இருந்த பார்ப்பனர்கள் வந்து தங்களை வந்து எங்களுடைய பஞ்சகவுடம்னு சொன்னாங்க. விந்தியமலைக்கு தெற்கே 5 இடங்கள் சொல்கிறாங்க. அன்றைக்கு சொல்லப்பட்ட இடங்கள் குர்ஜரம், அது இன்றைக்கு இருக்கிற குஜராத். அடுத்தது மகாராஷ்டிரம். அடுத்தது தைலங்கானா திரைலிங்கா, அதான் 3 லிங்க க்ஷேத்திரம் தெலுங்கானா. அங்கே 3 லிங்கங்கள் நீங்கள் லிங்க க்ஷேத்திரம் இருக்குது. அது 3த்தையும் அன்றைக்கி வந்து ரெகுலராக பில்கிரிமேஜ் போவாங்க. முக்கியமானது அது 3 சேர்ந்தது திரைலிங்கா, தைலங்கா, தெலுங்கா அப்படின்னு தான் அங்கே மாறி இருக்குது. இன்னொன்று கர்நாடகா. அதுக்கு அடுத்தது திராவிடா.
இந்த 5 பேர் தான் வருது. இல்லை கேரளா, தமிழ்நாடுன்னா அன்னைக்கு சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு தான் கூட்டிருந்தாங்க. இப்படி எதுவும் இல்லை. ஏன் வந்து திராவிடங்கிறது அது வேறையா இருக்கணும்னு சொல்கிறேன்னா, மகாபாரதத்தில் போரில் வந்து சேர, சோழ, பாண்டிய, திராவிடர்களும் வந்து போரிட்டாங்க. இது மகாபாரதத்தில் வருது. அது மட்டும் இல்லை, ஷிமோகா அந்த இடங்கள்ல இருக்கிற கிடைச்ச கல்வெட்டுகள்லாம் வந்து பாருங்க. இது வந்து நான் சொல்கிறது 1000 வருடத்துக்கு முந்தின கல்வெட்டுகள். அதில் வந்து இந்தந்த இடங்கள்னு சில இடங்கள், இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துலன்னு சொல்ல வரப்ப நீங்கள் திராவிடம் தனியாக கொடுத்துருப்பாங்க, சேர சோழ பாண்டியர் தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தனி நாடு, அது வேறு ஏதோ ஒரு நாடு. அதே மாதிரி திவாகர நிகண்டுன்னு நமக்கு ஒரு நிகண்டு இருக்குது. அந்த நிகண்டில் செந்தமிழ் நாட்டை சுற்றியுள்ள 18 நிலங்கள்னு சொல்ல வரப்ப அதில் ஒன்று திராவிடம்னு சொல்கிறது. செந்தமிழ் நாட்டை சொல்லலை. அப்போ செந்தமிழ் நாடு எது? பாண்டியனோட நாடு மட்டும்தானா? அது சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு பகுதி தான் திராவிட. அங்கம் வங்கம் அல்ல, அவங்க மற்ற பேர்லாம் கொடுக்கறத பார்த்தா தெரியுது. அங்க நாடு, வங்க நாடு, கலிங்க நாடு, கர்நாடக நாடு, இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அப்போ அது சுற்றி இருக்கிற ஏதோ ஒன்று தானே தவிர நாம் இருக்கின்ற நம்முடைய முன்னோர்கள், அதாவது தமிழ் முன்னோர்கள்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சேர சோழ பாண்டியர்கள் அதுக்குள்ளே வரல. அதுக்கு வெளியில் இருக்கிறதா தான் வந்து கொடுத்துருக்கவே. திராவிடம் வெளியில் தான் இருந்திருக்கு, உள்ளே இல்லை. அதை நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டு கேரளாவில் சொன்னதுக்கு அதுக்கு தரவுகளே கிடையாது. அதனால தான் அவங்க யாருமே ஏற்றுக்கலை. இல்லை, நீங்கள் தரவுகள் இல்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தில் சொல்கிறீங்க. தரவுகள் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டே இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் அரசியல் மட்டும் இல்லைங்க, இது மத மாற்றத்துக்காக தாங்க அன்றைக்கி யூஸ் பண்ணாங்க. இதை வந்து கால்டுவெல் தான் அதை வந்து முதல்ல கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அவங்கள பொறுத்த மட்டும் எப்படியாவது வந்து நீங்களும் நானும் ஒன்று தான், ஆனால் நான் அவங்கள விட பெரிய ஆள், நீங்கள் எங்கள் கிட்டக்கு வரணும். இதுதான் அவங்களுடைய முக்கியமான அவங்களுடைய அப்ரோச் அன்றைக்கி மத மாற்றத்தில் வந்தப்போ. அப்படி சொன்னப்போ தான் முதல்ல வந்து ஆரியன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நீங்களும் ஆரியர்கள், நாங்களும் ஆரியர்கள். நீங்கள் என்றோ வந்தீர்கள், ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டீர்கள். நாங்கள் எவ்வளோ நன்றாக இருக்கிறோம், அதனால் வந்து நீங்கள் எங்களைப் போல் ஆகலாம். அதனால் அவங்க இன்னைக்கு அவங்க உபயோகப்படுத்த அவங்க ஃபாலோ பண்ணுற மதம் என்ன? அந்த மதத்துக்கு மாற்ற சொன்னாங்க. இதுதான் ஆரியத்தை வச்சு நடந்தது. இங்கே தமிழ்நாடை வச்சு நடந்தப்ப இவங்களை எப்படி மாற்றுறது? தமிழ்நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா நீங்கள் 1881 வருடம் சென்சஸை எடுங்க. சென்சஸ் எடுக்க, அதாவது கலோனியல் பீரியடில் சென்சஸ் எடுக்க வரான் அப்படின்னாக்க ஜனங்க ஓடி போய் பயந்து ஒழிஞ்சிட்டாங்க. என்னன்னு கேட்டான்னா, நீங்கள் பார்ப்பனர்களிடம் சேரக்கூடாது. ஒரு பார்ப்பனரோட நீ பேசியிருந்தாலோ அவங்க வீட்டில், ஏன்னா பார்ப்பனர்கள் தான் ரெகுலராக எல்லோரும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. வீட்டில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க தான் வந்து நாள் பார்த்து கொடுக்கறது, இதை செய்யாத, பூஜை புனஸ்காரம் எல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணது. ஸோ எல்லா குடும்பத்துக்கும் இதில் வந்து நீ இந்த திராவிடனோ சூத்ரனோ யாருமே டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லா ஜாதியினரும் பார்ப்பனர்களோட கனெக்ஷன். ஒரு வீட்டில் வந்து திதி கொடுக்கணும், இறந்து போயிட்டாங்க முன்னோர்களுக்கு. இன்றைக்கும் நம்ம வந்து பிராமணர்களை பார்ப்பனர்களுக்கு அரிசி வழக்காவது கொடுப்பாங்க, சாப்பிடவாது கொடுப்பாங்க. அந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தது. இந்த பார்ப்பனர்கள் கிட்ட தான் அவங்க அட்வைஸ் கேட்குறாங்க. பார்ப்பனர்கள் கிட்ட அட்வைஸ் கேட்டு நம்மளால் மத மாற்றம் பண்ண முடியல. அதனால் பார்ப்பனர்களுக்கும் இவர்களுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணணும். அதனால் நீ பார்ப்பனர்களுக்கு நீ வந்து அவர்களோடு பேசினால், அவர்களுக்கு உணவிட்டால் உன் மேலே டேக்ஸ், இந்த மாதிரி ஒரு வதந்தி அப்போ பதவித்து. இது 1881 சென்சஸ் ரெக்கார்டை பாருங்க. சென்சஸ் ரெக்கார்டில் எழுதியிருக்கான். இதெல்லாம் ஆன்லைனில் உங்களுக்கு அப்படியே இருக்குது. சென்சஸ் ரெக்கார்டில் எழுதியிருக்கிறதுல இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக ஆள் வரப்போ ஓடி போய் பயந்துட்டாங்க. நான் ஊரில் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவங்க போயிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம மேலே டேக்ஸ் போட்டுருவான். நீ யாரோட வந்து பேசின, நீ அவனோட பேசினியா, பார்ப்பனனோட நீ வந்து தொடர்பு வச்சுருந்தியா இப்படின்னு எழுதியிருக்கான். அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் ஆரம்பித்தது. அதில் தான் அங்கே பார்ப்பன வெறுப்பு, பார்ப்பனர்களிடமிருந்து இவங்களை கட் பண்ணால் இவங்களை மதம் மாற்ற முடியும். ஏன்னா அந்த கனெக்ஷன் விட்டு போயிடுது. அந்த உங்களுக்கு மகாபாரதத்தில் ஒன்று வருங்க, திருடனாக இருந்தால் கூட திருடன்றோம், மோசமானவன்றோம், ஆனால் அவன் கூட தன்னுடைய முன்னோர்கள் தாய் தந்தையர்கள் இறந்து போனால் அவங்களுக்கு அவன் வந்து காரியம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், வருஷாந்திரம் திதி கொடுக்கணும். அந்த திதி கொடுக்குறப்ப பார்ப்பனர் தான் வருவாங்க, ஒரு பூனலை போட்டு உட்கார வச்சு தான் திதி கொடுக்க வைப்பாங்க. நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது மத மாற்றத்திற்காகத்தான் வரலாறே மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது அவங்களுக்கு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவ் இருந்தது. ஒரு சீரியஸான டாப்பிக்கை நீங்கள் இப்போ உள்ள போறீங்க. அதாங்க அந்த மோட்டிவ் அவங்களுக்கு இருந்தது. அவங்க போன உடனே நம்ம கட் ஆஃப் பண்ணி வந்திருக்கணும். நம்ம கட் ஆஃப் பண்ணலை. இன்றைக்கி இவங்களுக்கு இதை வச்சு இன்னும் வந்து இப்போ எங்கே உங்களுக்கு ஹிந்து ஓட்டு அவங்களுக்கு வேணும், மற்ற ஓட்டு தானே வேணும்.
அதுக்காக தான் இப்போ இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வேறு எந்த இடத்துலையும் நடக்கலை, தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. ஏன்னா மற்ற இடங்களில் உண்மையாகவே சமூக நீதி, உண்மையாகவே முன்னேற்றம், இதற்காக மற்ற இடங்களில் மற்ற மாநிலங்களில் நடந்துட்டுருக்கு. நமக்கு அதெல்லாம் அவங்களுக்கு சமூக நீதி மற்ற இதெல்லாம் அவங்களுக்கு உண்மையே கிடையாது. சமூக நீதி எப்படி இருந்ததுன்னு, எப்படி வந்து வண்டியில் தொங்கிட்டு போனாங்க நம்முடைய முதல் பெண்மணின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையோட முதல் பெண்மணி எப்படி தொங்கிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்க. இதெல்லாம் தான் நம்ம ஒரு மரியாதையே இல்லாத ஒரு கொடுக்காத ஒரு நாடாக இன்றைக்கு நம்மளது வந்திருக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே, அதெல்லாம் தேவையே இல்லை. அந்த புதிய விஷயங்கள் அரசியலை எப்படி மாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க இதை விடவும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ் ஃபோக்கஸ் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம், ராமர் சேது அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்க வரலாற்று ஆய்வாளருங்கிறதுல நான் அதை கேட்குறேன். அது உண்மை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, அப்படி ஒன்றும் இல்லை அது ஒரு சாதாரண மணல் திட்டு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியாளராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? நீங்கள் யாரோட எவிடன்ஸ் கொடுத்தா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உண்மை எவிடன்ஸ் யாருனாலும் ஓகே தான். சரி, வெளிநாட்டுக்காரர், அதுவும் வந்து ஒரு முஸ்லிம், ஒரு முகல் சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்கிறத சொல்கிறேன். 1000 வருடங்களுக்கு முன்னாடி 1030ஆம் வருடம் வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம். எழுதியவர் பேர் அல்பரூனி. அல்பரூனிங்கிற சரித்திர ஆராய்ச்சியாளர், முகல் சரித்திர ஆராய்ச்சியாளர், அவர் தான் எழுதுறார். அவருக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அயோத்தியெல்லாம் வந்து எவ்வளோ ராம் ஜென்மபூமி அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். ஆனால் அவர் சொல்கிறது ஏற்றுக்கொள்ளப்படி இருக்கும் இல்லையா? அவர் வந்த அன்னைக்கு அவர் சொல்கிறார், இங்கே வந்து ராம் சேத்து நலசேத்துன்னு தான் அன்னைக்கெல்லாம் பேர். அதுக்கு ஏன்னா நலன் என்பவன் கட்டினான். ராமரே ராமாயணத்தில் நலசேதுன்னு தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் ராம் சேது ராமரோட கதுன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். அந்த ராம் சேத்துன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார். இங்கே ராமர் கட்டின பாலம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மலை முகடுகள் தான் ஆங்காங்கே தெரிகின்றன. நடுவில் கடல் அலைகளானவை போய்கொண்டு வந்திருக்கின்றன. அதை வந்து அவரே சொல்கிறப்ப 1000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் பதிவு செஞ்சுருக்கிறப்ப அதில் மேல் என்ன நமக்கு அங்கே சந்தேகம் இருக்க முடியும்? அது உண்மையாகவே கட்டப்பட்டது. அதற்கான ஆராய்ச்சிகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு. அது உண்மைபூர்வமாக இருக்குது. அதாங்க, அது வந்து உண்மை. அது வந்து உண்மையை வந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் வெளியில் வந்துடும் நான் நினைக்கிறேன். அதாவது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பேப்பர்லலாம் ஒரு நியூஸ் வந்ததுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவையும் அப்புறம் வந்து NIOTயும் வந்து கேட்டிருக்காங்க. இது உண்மையாகவே இது மனிதனால் கட்டப்பட்டதா இல்லாட்டி அதில் வந்து இதனுடைய ஏஜ் என்ன, இது எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு, இதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு 2 வருடங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு. இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு 2 வருடம் ஆறுது. இன்னும் கொடுக்கல, வந்துடும். இப்போ மார்ச் இனிமேல் தானே வரணும். 23, 21னா 22, 23ஆம் வருஷம் நம்மளுக்கு வரணும். ஸோ இப்போ அதனால தான் மறுபடியும் அதை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு கூட தோன்றுறது. அதற்கு ஏற்றாப்பில் இப்போ அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் ராமருடைய ஜென்மபூமியும் அந்த கோயிலும் நமக்கு வரப்போகிறது. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து வெளியில் வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு ஜோதிடம் ரீதியாகவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வரப்போகிற வருடத்துக்கு பேர் வந்து சோபகிருத்து. இது சுபகிருத்து. இப்போ இருக்கிற ஒவ்வொரு வருடத்துக்கும் வருட பேர் உண்டு. 60 வருட வட்டம் நமக்கு உண்டு. இந்த 60 வருடத்துக்கும் இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறவர் வந்து பாடல்கள் எழுதியிருக்கார், எல்லாம் தெரியும். அதில் வந்து சோபகிருது வந்து இப்போ வரப்போகிற சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது. சோபகிருதுக்கு அவர் என்ன சொல்கிறார், என்ன தொல்லுவதெல்லாம் செழிக்கும். சோபகிருது தன்னில் தொல்லுவதெல்லாம் செழிக்கும்னா தொன்மையான விஷயங்கள் எல்லாம் செழித்து ஓங்கும். தொன்மையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும்னு அர்த்தம். தொன்மையான விஷயங்கள் இது மட்டும் அடிபட்டு இருக்கு, சரியாக இல்லை, பராமரிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் இப்பொழுது அவையெல்லாம் உயர்வாக இருக்கும். ராமனுடைய கோயில் வருவதும் ஒரு ராமர் சேத்து உண்மையிலேயே ராமன் கட்டினது என்பது நிரூபிக்கப்படுவதும் தொன்மையான விஷயம் அல்லவா? அது செழிக்கக்கூடிய விஷயம் அல்லவா? அதை முன்கூட்டியே இடைக்காட்டு சித்தனார், அவர் 2ஆம் சங்ககாலத்தைச் சேர்ந்தவர். இடைக்காட்டு சித்தர்ன்ற பேர் 2ஆம் சங்கத்திலே வருது. அவர் என்றைக்கும் வந்து சொல்லிட்டார். அதனால் இதெல்லாம் செழிக்க போகிறது. இதுக்கு வந்து இப்போ இனிமேல் என்ன வரப்போகிறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004-5லேயே ஒரு ஆராய்ச்சி நடக்குதுங்க. அப்போ தான் வந்து இந்த சேது கெனால் திட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த கெனால் திட்டம் ஆரம்பிக்கிறப்ப அப்பயும் இதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை கேட்டு அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ண சொன்னாங்க. டாக்டர் பத்ரி நாராயணன், நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா rediff.comல அவர் வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருப்பாரு. அது நானும் என்னோடய பிளாகில் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஷோபா வாரியர்கிட்ட தான் பேசியிருப்பார் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 10 இடத்துல வந்து அந்த இடத்துல ட்ரில் பண்ணுறாங்க. 10 இடத்துல அந்த ராமர் சேதுவே வளைவாக இருக்கும். அந்த மொத்தத்துலேயும் பக்கத்தில் 6 மீட்டர்லேருந்தே உங்களுக்கு ஒரே சரியாக பவழப்பாறைகள், அப்புறம் வந்து பல பாறைகள்லாம் வந்து அப்படியே ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே இருந்தான்னா கட்டி போயிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இதில் என்னென்னா வரிசையாக அடுக்கி வச்ச மாதிரி ஃபுல்லாக அந்த வளைந்து இருக்குது.
இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு மட்டும் போகிறது. அதுக்கு கீழே ஒரு மணல் திட்டு, அதாவது அதுக்கு பெட்டுன்னுவாங்க. அது வந்து அதுக்கு கீழே வந்து இயல்பாகவே நிலம். அதாவது ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் இயல்பாகவே நிலத்தால் இணைக்கப்பட்ட இடங்கள் பூமிக்குள்ளே. இவ்வளோ தூரம் உங்களுக்கு போயிருக்கோம். இந்த கான்டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஏதோ ஒரு மினிஸ்டர் தான் இதுலேயே பார்லிமெண்ட்லேயே சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? 18,000 வருடங்களுக்கு முன்னால் ராமர் சேத்து. பின்னால் நான் கூட டென்ஷன் ஆகிட்டேன். நான் கொஞ்சம் ட்வீட்டெல்லாம் போட்டு என்ன எங்கேருந்து உங்களுக்கு தரவு கிடைத்ததுன்னு. அப்புறம் எதுக்காக வந்து கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக பேச மாட்டாங்க? நான் தமிழ்நாடாக இருந்தால் கூட எடுத்துப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக அந்த மாதிரி பேசாது, இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ வேறு. உடனே நான் பத்ரிநாராயண் அவர்களுடைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தேன்னா, அவர் பேச வரப்போ 18,000 வருடங்களுக்கு முன்னால் இந்த ராமர் சேத்து இருந்த இடத்தில் கடல் மட்டமானது 130 மீட்டர் பாருங்கள், அவ்வளோ மீட்டர் வந்து அடியில் இருந்தது, தண்ணிக்கு மேலே இருந்தது, இயல்பாகவே ஒரு எக்ஸ்டென்ஷன் நில நீட்சியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ ஏன் அங்கே 18,000 வருடம் இருக்குதுன்னு கொஞ்சம் தேடினேன். ஏன்னா அந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கிளேசியல் மேக்சிமா பீரியட்னு பேர். இதாவது ஐசேஜ், அதாவது பனியுகம் வந்து கிட்டத்தட்ட வந்து 25,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து 12,000 வருடம் மட்டும் ஒரே பனியாக இருந்தது. அது ரொம்ப அதீத பனியாக இருந்தது 18,000 ஆண்டுகளிலிருந்து 20,000 ஆண்டுகளுக்குள்ளே தான். ரொம்ப அதீத பனியாக இருக்கிறப்ப, இப்போ கூட உங்களுக்கு 2 நாள் முன்னாடி நியூஸ் வந்திருக்கும் பாருங்கள், சைபீரியாவில் ரொம்ப கோல்டு, என்ன மழை கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படி. ஏன்னா மழை இருந்தால்தான் ஆறுகள் உலகெங்கும் ஓடும், ஆறுகள் இருந்தால்தான் கடல் நிரம்பும். அதே மாதிரி மழை இருந்தால் தான் உங்களுக்கு கடல்லையும் உங்களுக்கு மழை பெய்து, உங்களுக்கு இன்றைக்கி தண்ணி இருக்குது கடல்லனாக்கா மழை பெஞ்சு எல்லா ஆறு தண்ணியும் போய் விழறதுன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லாமல் பலர் 20,000 வருடங்களுக்கு மேலே இருந்ததுன்னா கடல் மட்டம் நேச்சுரலி கீழே போகிறது. அப்போ ரொம்ப ஒர்ஸ்ட் பீரியட் வந்து 18,000 இயர்ஸ்லேருந்து 20,000 இயர்ஸ் மட்டும். அந்த அளவுக்கு வரவே தான் அவர் அந்த 18,000 வருடம்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை வந்து இவங்க எடுத்துட்டாங்க. அது வந்து உண்மையானதில் அது மேலே இவங்க கட்டியிருக்காங்க. தகவல்களை நீங்கள் சொல்கிறீங்க, அதுவும் ரொம்ப ஆழப்பூர்வமான இயற்கைக்கும் ஜோதிடத்திற்கும் ஆராய்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் சமப்படுத்தக்கூடிய அந்த ஒரே ஸ்கேல்ல இருந்து பல ஆங்கிளில் பார்க்கணுங்க. ஒரு ஆராய்ச்சின்னு சொன்னோன்னா இப்போ இது மாதிரி தான், ஏதாவது தமிழகமா தமிழ்நாடா, அப்போ தமிழகம்னா என்னென்ன ஆராய், தமிழ்நாடுன்னா அதுக்கு மீனிங்கை பாரு. அதை அவர் சொல்கிறாருன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாரு. அப்படின்னு பார்த்தா தானேங்க ஒரு ஆராய்ச்சி, சொல்லுங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு எதுவுமே குழப்பம் கிடையாது. ஒருவர் ஏன் அவ்வாறு இவங்க பேசுறதும் தெரியுது, ஏன்னா இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுறது. இவங்க என்ன தமிழ்நாடா இருந்தாலும் தமிழகம் ரெண்டு அர்த்தம் ஒன்று தானே. இவங்க தமிழ் படிக்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. இல்லை, நீங்கள் அதுக்கான விளக்க உரைகளும் சொல்லியிருந்தீங்க. ஆளுநர் எங்கே கேட்டு எப்படி அவங்க பதிலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கேள்விகளும் இது சார்ந்த ஆராய்ச்சிகளும் சார்ந்த கேள்விகள் கேட்பதற்கும் உங்கள்கிட்ட விளக்கம் பெறுவதற்கும் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து நிறைய பேச வேண்டும். இன்றைய பகுதியில் நீங்கள் இன்னைக்கு தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு சந்தேகத்தினுடைய விளக்கத்தை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.